வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த வீடியோல நம்ம டேக் ஃபார் கிராண்டட் என்ற ஒரு idiomatic phrase பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இதை நாம டேக் someone for granted இல்ல டேக் something for granted இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். இதை நாம ரெண்டு கான்டெக்ட்ல யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, ஒரு பொருளையோ இல்ல ஒரு மனிதரோ அது நமக்கு இல்ல அவர் நமக்கு எவ்வளவு முக்கியமானவங்க, அவங்க நமக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்ற அந்த வேல்யூ தெரியாம அவங்கள நாம ட்ரீட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி சமயத்துல நம்ம டேக் ஃபார் கிராண்டட் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். செகண்ட் ஒன் ஒரு விஷயம் அதையும் நாம ரொம்ப சிம்பிளா சாதாரணமா நினைச்சுக்கிட்டு நாமளாம் சில விஷயங்களை அசியூம் பண்ணிக்குவோம். ஸோ அந்த மாதிரி இரண்டு இடங்கள்ல நம்ம இந்த டேக் ஃபார் கிராண்டடை யூஸ் பண்ணுவோம். பட் இது எக்ஸாம்பிளோட பார்த்தாதான் உங்களுக்கு புரியும். இப்போ வீட்டுல ஒருத்தர் தன்னோட ஒய்ஃப் அவங்க என்னெல்லாம் அவருக்கு பண்றாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிறதே இல்லை. ஸோ அதோடைய வேல்யூ தெரியாம அவங்களுடைய வேல்யூ தெரியாம ரொம்ப சிம்பிளா அவங்கள ட்ரீட் பண்றது, பொருட்டாவே நினைக்கிறது இல்லை. அந்த மாதிரி சொல்றதுக்கு he takes his wife for granted அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். ஸோ இதோட ஃபார்மட் பாருங்க. சப்ஜெக்ட் டேக் பக்கத்துல இல்ல பாஸ்ட் டென்ஸா இருந்தா டுக் பக்கத்துல யார இல்ல எதை நம்ம ரொம்ப சிம்பிளா நினைச்சிடறோமோ அதை போட்டுட்டு for granted அப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ he takes his wife for granted. இப்போ நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, ரொம்ப எல்லாருக்கிட்டையும் போய் அப்படியே ஈஸியா பழகாத, எல்லாரும் உன்னை ரொம்ப சிம்பிளா நினைச்சிருவாங்க, உன்னை ஒரு கிள்ளிக்கிற மாதிரி தான் நினைப்பாங்க, உன்னை இழிச்ச வாயின்னு நினைச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ டோன்ட் டூ திஸ், தென் தே வில் டேக் யூ ஃபார் கிராண்டட். உன்னா ரொம்ப அல்பமா நினைச்சிருவாங்க, ஒரு பொருட்டாவே ஒன்னு நினைக்க மாட்டாங்க, அப்புறம் உனக்கு ஒரு மரியாதை கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சொல்றதுக்கு தான் இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ நெகட்டிவா ஒண்ணு சொல்லுவோம். அம்மா தானே, அவங்க அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க, பாத்துக்கலாம் அப்படின்ட்டு அவங்க சம்பந்தப்பட்ட விஷயத்திலேயே நாமளே முடிவு பண்ணுவோம். சோ அந்த மாதிரி சமயத்துல அம்மா தானே அப்படியெல்லாம் நினைக்காத, முதல்ல போய் அவங்கள்ட்ட என்ன ஏதுன்னு கேட்டு அவங்களுடைய பெர்மிஷனை வாங்கு. சோ டோன்ட் டேக் யுவர் மதர் ஃபார் கிராண்டட். அம்மா தானே அப்படின்னு நினைச்சிடாத. சோ டோன்ட் டேக் யுவர் மதர் ஃபார் கிராண்டட். ஆபீஸ்ல என்னோட பாஸுக்கு நானா இழிச்சவாய், எந்த வேலையா இருந்தாலும் இதை செஞ்சிருன்னு என் தள்ள கட்டிட்டு போயிடுறாரு, மத்தவங்கள்ட்ட சொல்ல வேண்டியதானே, நான் தான் இழிச்சவாய்யா அப்படின்னு சொல்லுவா இல்லையா. சோ மை பாஸ் டேக்ஸ் மீ ஃபார் கிராண்டட். என்னன்னா ரொம்ப சிம்பிளா நினைச்சிடுறாரு, ஈஸியா பண்ணிடுன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு அப்படின்னு சொல்றதுக்கு மை பாஸ் டேக்ஸ் மீ ஃபார் கிராண்டட். ஒரு சிலர்கிட்ட நம்ம ரொம்ப பாசமா பழகுறோம் அப்படிங்கிறதுக்காக அவங்க ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க, நம்மளோட பொருளை அவங்க பாட்டுக்கு எடுப்பாங்க, எதையா இருந்தாலும் ஒப்பீனியன்ற பேர்ல நம்ம கிட்ட சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சமயத்துல ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்காது. ஸோ டோன்ட் டேக் மீ ஃபார் கிராண்டட். ரொம்ப நான்னா உனக்கு என்ன அவ்வளவு ஈஸி ஆயிட்டேனா, நீ பாட்டுக்கு எது வேணா சொல்லுவியா. ஸோ டோன்ட் டேக் மீ ஃபார் கிராண்டட். இப்போ நாம பொருட்கள் டேக் சம்திங் ஃபார் கிராண்டட் அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போறோம். நாம ஒரு சில விஷயங்களை ரொம்ப சிம்பிளா நம்ம பாட்டுக்கு யூஸ் பண்ணிட்டே இருப்போம், அதோட ரியல் வேல்யூ தெரியாம. எந்த ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸையும் நம்ம அப்படிதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வாட்டர், நல்லா தண்ணி கிடைக்கிற சமயத்துல நம்ம பாட்டுக்கு டேப்பை திறந்து விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு இருப்போம். ஸோ வாட்டர் இஸ் ப்ரீஷியஸ் பட் வி டேக் இட் ஃபார் கிராண்டட். நம்ம அதை ரொம்ப பொருட்டாவே நினைக்கிறது, ரொம்ப சாதாரணமா அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வாட்டர் இஸ் ப்ரீஷியஸ் பட் வி டேக் இட் ஃபார் கிராண்டட். எலக்ட்ரிசிட்டி, நாள் ஃபுல்லா ஃபேன் ஓடிட்டே இருக்கும், லைட் போட்டே இருக்கும், டிவி ஓடிட்டே இருக்கும். ஸோ வி டேக் எலக்ட்ரிசிட்டி ஃபார் கிராண்டட். இப்போ நாம செகண்ட் மீனிங், பட் அந்த பேசிக் அர்த்தம் ஒண்ணுதான். ஒரு விஷயத்த ரொம்ப சாதாரணமா நினைச்சுக்கிட்டு நாமளாம் அசியூம் பண்ணிக்கிறது. இப்போ ஊர் ஃபுல்லா பத்திரிக்கை கொடுப்போம், ஃப்ரெண்டு தானே, அவன் இது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி அப்படின்ட்டு இன்விடேஷனே இல்லாம வந்துருவான் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறது. ஸோ நம்ம ஒரு பொருள் இல்ல ஒரு விஷயம் அப்படின்னா டேக்குக்கும் இந்த ஃபார் கிராண்டடுக்கும் நடுவுல யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். பட் அதுவே ஒரு பெரிய சென்டென்ஸ் அப்படின்றப்போ இந்த மாதிரி யூஸ் பண்ண முடியாது இல்லையா. அப்ப நம்ம தட் போட்டுட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ ஐ டுக் ஃபார் கிராண்டட் தட் யூ வுட் அட்டெண்ட் த ஃபங்க்ஷன் வித்வுட் இன்விடேஷன். நீ ஃபங்க்ஷன்ல கலந்துப்ப, நீயாவே கலந்துப்ப, இன்விடேஷன் எல்லாமே கலந்துப்பேன்னு நான் நினைச்சிட்டேன். ஸோ ஐ டுக் ஃபார் கிராண்டட் தட் யூ வுட் அட்டெண்ட் த ஃபங்க்ஷன் வித்வுட் இன்விடேஷன். என்கிட்ட நல்ல மார்க் இருக்கு, எனக்கு ரொம்ப ஈஸியா வேலை கிடைச்சிரும்னு நான் நினைச்சிட்டேன், இல்ல ஒருத்தர் நினைச்சிட்டார். So he took for granted that he would get a job easily. வெளில போய் பார்த்தாதான் அதோட காம்படிஷன் தெரியுது, பட் அவர் ரொம்ப ஈஸியா நினைச்சிட்டாரு அதை. So he took for granted that he would get a job easily. So இந்த வீடியோல நாம டேக் ஃபார் கிராண்டடுக்கான ரெண்டு கான்டெக்ட் என்னென்ன, எந்த மாதிரி இடத்துல எல்லாம் அதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ so much.